அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏப்ரல் 10, 2025 காலை 8:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் அந்த தீவிர தாழ்வு பகுதியானது சற்று வடக்கு நோக்கி கிழக்கு வடகிழக்காக அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல நகர்ந்து அதோடைய தன்மையிலிருந்து வலிமை இழந்து அது பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் ஒடிசா மற்றும் அதாவது குறிப்பாக என்ன சொல்லணும்னா வங்காதேசம் மற்றும் மியான்மர் பகுதிக்கு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் தற்பொழுது வரக்கூடிய அந்த காற்றானது மேற்கிலிருந்து வரக்கூடிய நேற்றைய காலை பொழுது வரைக்குமே நாம் அறிக்கை கொடுக்கும் நிலையில் ஒரு மேற்கு காற்று உயரழுத்த பிடி அரபிக்கடலில் இருந்தக்கூடிய அந்த ஒரு காற்று இறங்கி நமது மேற்கு கேரளா வழியாக புகுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஒரு வறண்ட காற்று மட்டுமே வந்த சூழ்நிலையில் நேற்று ஒரு மாலை ஒரு மதியத்திற்கு பிறகாக ஒரு வளிமண்டல சுழற்சியானது அரபிக்கடலில் அதாவது கேரள கரையோரம் அரபிக்கடலில் உருவான சூழ்நிலையில் இந்த உயரழுத்த காற்றானது அந்த வளிமண்டல சுழற்சியை சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அந்த வளிமண்டல சுழற்சியின் காற்றானது அவ்வப்போது இந்த கன்னியாகுமரி முனை மற்றும் இந்த தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் அதன் பிறகு இந்த டெல்டாவின் தெற்கு பகுதியான திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் ஒரு இடங்களில் அதாவது மன்னார்குடி மற்றும் அந்த ஒரு சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இந்த மழைப்பொழிவை கொடுக்க ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த மழைப்பொழிவு தீவிரம் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் இந்த மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது மேலே செல்ல செல்ல காற்றில் தேக்கம் ஏற்படும் என அறிவித்திருக்கிறோம். இது கிழக்கு மற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக காற்று குவிதலின் காரணமாக மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இந்த காற்று குவிய செய்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது 10 தேதிக்கு பிறகாக எதிர்பார்க்கப்பட்டது. அதே போலவே மழைப்பொழிவானது இன்றைக்கு ஒரு நாள் தவிர்த்து இன்றைக்கு ஒரு நாள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பரவலான உள்பகுதிகளில் நாளை முதல் அப்படின்ற மாதிரி படிப்படியாக ஆரம்பமாகும். அந்த மழைப்பொழிவு பரப்பில் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வலுவாக மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கே பார்த்திங்கன்னா இந்த காலை வேளையிலே பார்த்திங்கன்னா டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கும் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதினா குறிப்பாக சொல்லணும் அந்த வேதாரண்யம் முனை இந்த நாகப்பட்டினம் மாவட்டங்கள் அந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு இடங்கள்லையும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கேவும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமானது மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அடுத்து ஒரு நாட்களில் மழைப்பொழிவானது வெப்பச்சலன இடிமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும், பரப்பில் அதிகரிக்கும். இந்த நிகழ்வு வடகிழக்காக போய் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சூரியனின் செங்குத்து கதிரானது படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேறி வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தென்முனை மாவட்டங்களுக்கு அந்த தேதியில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வரும் நாட்களில் படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேறும். அந்த சூழ்நிலையில் நமக்கு வெப்பத்தின் அளவும் பார்த்திங்கன்னா சற்று பரப்பில் அதிகரித்து காணப்படும். வரும் நாட்களில் வானிலை அமைப்பும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது வானிலை அமைப்பு திடீர்னு இந்த சுழற்சிகள் உருவாகக்கூடிய ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சூரியனின் செங்குத்திற்கு எதிரானது கடலிலே படும் பொழுது நமக்கு அந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் சுழற்சிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகக்கூடிய சூழ்நிலை. தமிழகத்தின் மேல் பரப்பின் மீதும் பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சி திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு மழைப்பொழிவு அவ்வப்போது ஆங்காங்கே திடீர் மழை கொடுக்கக்கூடிய ஒரு இடிமழையானது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நேற்றைக்கே பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் காற்றுடன் கூடிய மழை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நேற்றைய ஊடகங்களை பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு தருணங்கள் தான். கண்டிப்பாக வானிலை எப்பொழுதுமே மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையில் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வானிலை எப்பொழுதுமே மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.